அப்படின்னா 2026 அதிக விலை கிடைக்கும் டாப் 10 ஆட்டு இனங்கள், எந்த ஆட்டை வளர்த்தா அதிக லாபம். மறக்காமல் என் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னு அதை நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. ஆடு வளர்ப்பில் வெற்றி பெற வேணும்னா தீவனம், பராமரிப்பு, மருத்துவம் ஆகியவையோட சரியான ஆட்டு இனத்தை தேர்வு செய்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2026ஆம் ஆண்டு இந்திய சந்தையில் அதிக தேவை மற்றும் அதிக விலை பெறும் ஆட்டு இனங்கள் குறித்து இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். முக்கியமாக திருவிழா சந்தை, இனப்பெருக்க சந்தை மற்றும் இறைச்சி சந்தைகளில் எந்த ஆடுகளுக்கு அதிக டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்பரி ஆடுகள். பார்பரி ஆடுகள் சிறிய உடல் அமைப்பு கொண்டிருந்தாலும் சந்தையில் நல்ல விலைக்கு விற்கப்படுகிறது. வேகமாக இது குட்டி போடும் தன்மை இருக்கும். ஒரே ஈற்றில் பார்த்திங்கன்னா 2 அல்லது 3 குட்டிகள் வரைக்கும் போடுறதுனால அந்த குட்டிகளோட இனப்பெருக்க வேகம் நடக்கும். குறைந்த இடத்துல வளர்க்க ஏற்றது கூட இது. 2026 இனப்பெருக்கத்திற்கான தேவை அதிகமாக இந்த ஆடுகளுக்கு தான் வருது. எதுனா பார்பரி. அடுத்து 9வது இடத்துல இருக்கிறது ஒஸ்மானாபாதி. இது மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு இனம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். கடினமான சூழல்லையும் வாழக்கூடியது. இறைச்சி தரம் சிறப்பாக இருப்பதனால விற்பனை எளிதாக இருக்கும். சிறு விவசாயிகளுக்கு ஏற்றினம். அடுத்து 8வது இடம் மலபாரி. கேரளாவில் பிரபலமான இடம் இந்த மலபாரி தான். விரைவான வளர்ச்சி, நல்ல இனப்பெருக்க திறன் இருக்குது. தென்னிந்தியாவில் தொடர்ந்து நல்ல சந்தை உள்ளது இந்த மலபாரி இனங்களுக்கு. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். 7வது இடத்துல இருக்குது ஜாக்ரானா. இது பால் உற்பத்திக்காக அதிகமாக வளர்க்கப்படுது. ஒரு கறவை காலத்தில் அதிக பால் தரும் திறன் உள்ளது. இதில் ஆட்டுப்பால் விற்பனை செய்பவர்களுக்கு இந்த இனம் ரொம்ப நல்ல லாபம் கொடுக்கக்கூடியது ஜாக்ரானா இனம். ஓகேங்களா. அடுத்து 6வது இடத்துல இருக்கிறது ஜோஜாட். இதில் இது பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் புகழ்பெற்ற இனம் அப்படின்னு கூட சொல்லலாம். உயரமான உடல் அமைப்பு இருக்கும். பக்ரீத் அப்புறம் சிறப்பு சந்தைகளில் அதிக விலை கிடைக்கும். தமிழ்நாட்டிலும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு ரொம்ப ஆர்வமாக இப்போ அதிகரித்து வருகிறது. அடுத்து 5வது இடத்துல பார்த்திங்கன்னா சிரோஹி. இந்தியாவில் மிகவும் பிரபலமான இறைச்சி ஆட்டு இனங்களில் ஒன்று தான் இந்த சிரோஹி. வெப்பமான காலநிலையிலும் நன்றாக வளரும். நோய் எதிர்ப்பு சக்தி சிறப்பாக இருக்கும். தமிழ்நாட்டில் பல பண்ணையாளர்கள் தற்போது சிரோஹியை தேர்வு செய்கிறாங்க. ஏன்னா இது ஒரு நல்ல இறைச்சி ஆடு பார்த்திங்களா. அதனால் நிறைய பேர் இதை வாங்குகிறாங்க. அடுத்து 4வது இடத்துல இருக்கிறது ஃபீட்டல். 2026 மிகவும் விலை உயர்ந்த ஆட்டு இனங்களில் ஒன்று தான் இந்த ஃபீட்டல். நல்ல பால் உற்பத்தி அப்புறம் அதிக உடல் எடை இந்த ஃபீடல் ஆடுக்கு இருக்கும். திருவிழா சந்தைகளில் சில உயர்தர ஃபீடல் ஆடுகளை பல லட்சம் ரூபாய்க்கும் விற்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கிறது. ஓகேங்களா. இப்போ ஃபீடல் ஆடுகளோட முக்கிய நன்மை என்ன தெரியுமா? இது வேகமாக வளரும். நல்ல இறைச்சி தரும். இனப்பெருக்க சந்தையில் அதிக மதிப்பு இருக்கும் இந்த ஆடுகளுக்கு, ஃபீட்டல் இதுக்கு. அதனால் இந்த ஆடுகளை ஒரு நல்ல ஒரு இனம் கூட சொல்லலாம். அடுத்து 3வது இடத்துல இருக்கிறது அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்து 3வது இடத்துல ஜமுனாபரி. ஆடுகளோட ராணி அப்படின்னு கூட இந்த ஜமுனாபரி ஆடுகளை சொல்லுவாங்க. நீளமான காதுகள் அப்புறம் உயரமான உடல் அமைப்பு இருக்கும். இறைச்சிக்கும் பால்களுக்கும் ரொம்ப சிறந்த இனம்னு கூட சொல்லலாம். 2026 அதிக தேவை கொண்ட இனங்களில் முக்கியமான ஒரு இனம் அப்படின்னா ஜமுனாபரி தான். சில சிறந்த இனப்பெருக்க ஜமுனாபரி ஆடுகள் மிகவும் உயர்ந்த விலைக்கு விற்கப்படுது. அடுத்து 2வது இடத்துல இருக்குது என்ன தெரியுமா? போயர் ஆடு. ஆப்பிரிக்காவை சேர்ந்த உலக புகழ்பெற்ற இறைச்சி ஆடுன்னு கூட சொல்லலாம். வேகமான எடை கூடும். உயர்தர இறைச்சி உற்பத்தி காரணமாக சந்தையில் பெரிய தேவை உள்ளது. 2026ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா போயர் மற்றும் போயர் கலப்பின ஆடுகளுக்கு அதிக விலை இருக்குது. சில பெரிய போயர் ஆடுகள் பல லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படுவதாக சந்தைகள் தெரிவிக்குது. சந்தையோட தகவல் தெரிவிக்குது. சில நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, இந்த ஆடு இவ்வளோ லட்சம் ரூபாயா அப்படி இப்படிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதே தான்.
சில ஆடுகள் வந்து அந்த மாதிரி விலைக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எங்கள் கிடாயெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40,000க்கு மேலேயே போகும். கன்னி ஆடு தான், பட் ஆனால் கிடா வந்து அவ்வளோ ஏன் உயரத்துக்கு இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், 40,000 போகும். அதனால் பல லட்ச ரூபாய்க்கு போகிறதுல ஒரு சாதாரண விஷயம்தான். சில ஆடுகள் சில இனங்கள் வந்து அந்த ரேட்டுக்கு போகும். இப்போ போயர் இன்ட்டு ஜமுனாபரி, போயர் இன்ட்டு சிரோஹி கலப்பினம் 2026 லாபம் தரக்கூடிய ஆடுகள்னால் இவைகள் தான். ஏன்னா வேகமான வளர்ச்சி, அதிக உடல் எடை, சிறந்த இறைச்சி தரம், உயர்ந்த சந்தை விலை. இப்போது இந்தியாவின் பல பெரிய பண்ணைகள் இந்த கலப்பினங்களை வந்து அதிகமாக வளர்த்து வருகின்றன. இனப்பெருக்கத்திற்கும் குட்டி விற்பனைக்கும் அதிக வருமானம் வந்து இது வந்து தருது. இப்போ 2026 எந்த ஆட்டை வந்து தேர்வு செய்யலாம் அப்படின்னா, 50,000 பட்ஜெட் அப்படி இருக்குன்னா சிரோஹி ஒஸ்மானாபாதி அதை வந்து நம்ம தேர்வு செய்யலாம். 1 லட்சம் பட்ஜெட் இருக்குது அப்படின்னா ஜமுனாபரி, பீட்டல் அந்த ஆடுகளை வந்து நீங்கள் தேர்வு செய்யலாம். பெரிய பண்ணை நான் போடணும், பெரிய பண்ணையாளர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து போயர் கலப்பினம் அது வந்து சிறந்தது. குட்டி விற்பனை அப்படின்னா பார்பரி, சிரோஹி வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த இனங்களை சொல்லலாம். என்னடா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க அந்த கன்னி ஆடு இந்த இதெல்லாம் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து நம்ம இந்தியா முழுக்க மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இந்த சில இனங்கள் வந்து பிரபலமாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த இனங்களை தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். எப்படி தான் நம்ம இந்த இனங்கள்லாம் இருந்தாலும் அந்தந்த ஏரியாவுக்கு எந்த இனங்கள் செட் ஆகுமோ அந்த ஆடுகளை வளர்க்குறது தான் நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு மதிப்புன்னு கூட சொல்லலாம். ஏன் நம்ம ஆடெல்லாம் ₹1,00,000 போகாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போகுங்க. இப்போ எங்கள் ஆடு கிடா வந்து கிட்டத்தட்ட 40,000 போகும். ஏன்னா நானே பார்த்துருக்கேன். நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசில் என்னென்னா ஒரு ஆடு பெரிய கடை வச்சுருவாங்க. ஏன் உயரத்துக்கு இருக்கும், என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது, என்ன நான் அப்போ ஆடுகள்லாம் பார்த்ததில்ல, சிட்டியில் எந்த ஆடாவது இருக்குமா இருக்காது. அப்போ கேட்டப்போ ஆமாம் அந்த ஆடு வந்து அப்படி தான் இருக்கும், பெருசாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ கேட்டப்போ ஒருத்தவங்களுக்கு விலைக்கு விற்கும்போது என்னென்னா 40,000 வந்து விலைக்கு போச்சு. பரவாயில்லையே, ஆடுலாம் இவ்வளோ லாபம் இருக்கா அப்படி சொல்லிட்டு நான் அப்போ தான் வந்து எனக்கு ஆடு அந்த இதில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு வந்துச்சு. அப்போ நம்ம ஆட்டு இனங்களும் ₹1,00,000 போகிறது வந்து நம்மளோட கையில் தான் இருக்குது. ஓகேங்களா, நம்ம பராமரிப்பு நம்ம வளர்ப்பில் தான் இருக்குது. இப்போ 2026 அதிக விலை கிடைக்கும் ஆட்டு இனங்கள் என்று பார்த்தா போயர், பீட்டல், ஜமுனாபரி, சிரோஹி, உயர்தர கலப்பின ஆடுகள் வந்து முதலிடத்தில் வந்து இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கணும், அதிக விலை கிடைக்கும் ஆட்டை வந்து வாங்குவது வெற்றி கிடையாது. உங்கள் பகுதிகளோட நான் சொன்ன மாதிரி தான், உங்கள் பகுதியில் என்ன அந்த காலநிலை, தீவன வசதி, சந்தைக்கு ஏற்ற மாதிரி ஆட்டு தேர்வு செய்கிறது உண்மையான வெற்றிக்கு வழிவகுக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஆடு தொடர்பான தகவலுக்கு என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆடு வாங்கணும்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.